குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி செகண்ட் பிஎஸ்சிக்கான ஜென்ரல் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கார்பன் ஃபேமிலி பார்க்க போகிறோம். கார்பன் ஃபேமிலி பார்க்க போகிறோம். கார்பன் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குரூப்ஸ் பார்க்க போகிறோம். பீரியாடிக் டேபிளில் கார்பன் ஃபேமிலி எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தி ஃபோர்த் ஏ குரூப் ஆஃப் பீரியாடிக் டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் 5 elements, namely carbon, silicon, germanium, tin and lead. These elements have not only similarities but they also gradation in their properties. This group is placed between the metallic group 1A, 2A, 3A and non-metallic groups of 5A, 6A and 7A. Next வந்து comparative studies of elements. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை NS2, NP2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் in the outermost cell. Carbon and silicon have only S and P electrons, but germanium, tin and lead have completely filled d orbitals. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்க்க போகிறோம். எலமெண்ட் வந்து கார்பன், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p6. அடுத்தது வந்து சிலிக்கான், அதோட அட்டாமிக் நம்பர் 14, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p2. அடுத்தது ஜெர்மானியம் 32, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d10, 4s2 and 4p2. அடுத்தது வந்து 10 வந்து அதோட அட்டாமிக் நம்பர் 50, 1s2, 2லேருந்து 5p2 வரைக்கும் இருக்குது. அடுத்தது லெட்டு வந்து 82, 1s2, 2லேருந்து 6pp2. இதில் போன பாயிண்டில் சொன்னது ஜெர்மனியம், இந்த பாருங்கள், ஜெர்மனியம், டின் அண்ட் லெட் ஹாவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸ். இதில் பாருங்கள், இந்த டி ஆர்பிட்டால் வந்து D10 வந்து எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆகிடுச்சு. 3d10, 4d10 இதோட ஃபுல் ஆகிடுச்சு. அதனால கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால். இது மூணுமே வந்து டி ஆர்பிட்டால் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். பட் கார்பன் அண்ட் சிலிக்கானில் 2p6ஓட முடிஞ்சிடும். அது அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட். கார்பன் அண்ட் சிலிக்கான் ஷோ த +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட், வைல் ஜெர்மானியம், டின், லெட் ஷோ +2 as well as +4 oxidation state. The stability of +4 oxidation state decrease from germanium to lead, but the stability of +2 oxidation state goes on increase from the germanium to lead, and this due to the inert pair effect. Lead +4 act as a strong oxidizing agent, while those lead 2+ act as a reducing agent. அதில் +4ன்றது ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது, +2ன்றது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அட்டாமிக் ரேடி அண்ட் அட்டாமிக் வால்யூம் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இந்த அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பரை பொறுத்து அட்டாமிக் ரேடியும் அட்டாமிக் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அடுத்தது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கோஸ் ஆன் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இந்த அட்டாமிக் நம்பர். மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர். நான் மெட்டல் பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் சிலிக்கான், மெட்டலாய்டு வந்து ஜெர்மானியம், மெட்டல் வந்து டின் அண்ட் லெட். மெல்டிங் பாயிண்ட் ஆஸ் வெல் அஸ் பாயிலிங் பாயிண்ட் ஜென்ரலி டிக்ரீஸ் ஆஸ் வி மூவ் டவுன் த குரூப் ஃப்ரம் கார்பன் டு த லெட். அடுத்தது ஹைட்ரேட் பார்க்குறோம். ஆல் தி எலமெண்ட் ஆஃப் குரூப் 4A ஃப்ரம் தி ஹைட்ரேட்ஸ் விச் ஆர் கோவலன்ட் இன் நேச்சர். தி ஹைட்ரேட்ஸ் ஹேவ் எ ஜென்ரல் ஃபார்முலா MnH2n+2. அடுத்தது ஆக்சைட்ஸ். All the elements of group 4A oxides of the type MO2, they dissolve in alkalis forming carbonate, silicate, stannate and plumpate. CO2 plus Na2NaOH gives Na2CO3 plus H2O. Then BPO2 plus 2NaOH gives Na2PPO3 plus H2O. Then SiO2 2NaOH gives Na2SiO3 plus H2O. Then CO2 and SiO2 are acidic oxides, but GeO2, SnO2 and lead O2 are amphiphotic. With the rise of atomic number, the basic character of the oxides is increases. All the 5 elements form
metal oxide type of oxides, MO type of oxides, except the SiO, all the monoxides, CO, SNO, BPO are stable, but CO is neutral. SNO and BPO are amphiphotic in their character. Then we have to see the halides. All the elements of this group form halides of type MX4. They are covalent compound and ordinary temperature they will be in they are liquids. Then we have to see the catenation. Catenation is a property in which a large number of identical atoms undergo self-linking to form a long chain or a ring. And this remarkable property of catenation account for the extent of the variety and the large number of carbon compounds. It has been observed that the tendency for catenation decrease with the decrease of the energy of metal to metal bond. Then we have to see comparison between the carbon and silicon. Both carbon and silicon belong to the same subgroup 4A of the periodic table. And these elements have many similarities. First one is electronic configuration. Both carbon and silicon have ns2 to np2 configuration in the outermost shell. They have 4 electrons in the valence shell. First carbon 6 1s2 2s2 2p6, and silicon 14 1s2 2s2 2p6 3s2 and 3p2. Then occurrence. Carbon and silicon widely distributed in nature. Carbon is an essential constituent of vegetable and animal kingdom of organic compound. Silicon is an essential constituent of mineral kingdom of the inorganic compounds. Allotropies. Both carbon and silicon exhibits allotropies. Carbon occurs in a two crystalline form. One is diamond and graphite, and many amorphous form of coal, coke, and charcoal. Silicon exists in a two form. One is crystalline and another one is amorphous. Valency. Carbon and silicon form compounds by sharing of electrons. Both are tetracovalent. Non-metal character. Carbon and silicon are typical non-metals. Next one, formation of oxides. Both burns in oxygen and form acetic acid. CO2 plus 2 NaOH gives Na2CO3 plus H2O. SiO2 plus 2 NaOH gives Na2SiO3 plus H2O. Formation of hydrates. Both carbon and silicon form a number of covalent hydrates. C4, CH4, SiH4, C2H6, Si2H6, C3H8, Si3H8, C4H10, Si4H10. அடுத்தது வந்து formation of halides. Carbon and silicon form a similar type of halides which are covalent. CF4, Si4, CCl4, SiCl4, CBr4, SiBr4, CHCl3, SiHCl3. Then formation of acid. Carbon and silicon form a similar types of acid. Carbon formation of oxalic acid and silicon formation silico-oxalic acid. Then formation of hydrates. Carbon and silicon atom possess a remarkable properties of linking with one another in large number, forming the long chain or ring. And this self-linking properties is called catenation. This properties is more marked by marked in carbon. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிலிக்கான் பார்க்க போறோம். சிலிக்கான் என்ன? சிலிக்கான் ஆர் ஆர்கனோ Silicon or organo-silicon polymer containing SiO-Si linkage. Silicals are obtained as intermediate undergo intramolecular dehydrogenation by condensation to the form SiO-Si linkage. இது வந்து சிலிக்கானோட ஸ்ட்ரக்சரு. அது எப்படி ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோசிலேன். அல்கைல் ஆர் அரைல் குளோரோசிலேன் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் கிரிக்னாட் ரீஜன். கிரிக்னாட் ரீஜன் வந்து RMgCl3, RMgCl. அது கூட வந்து சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் போட்டோம்னா RSiCl3 plus MgCl2 ஃபார்ம் ஆகுது. அடுத்தது RSiCl3 plus RMgCl gives R2SiCl2 plus MgCl2. அடுத்தது R2SiCl2 plus RMgCl2 gives R3SiCl plus MgCl2 கிடைக்குது.
அடுத்தது ஹைட்ராலிசிஸ் அண்ட் பாலிமரைசேஷன் செகண்ட் ஸ்டெப்பு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று மோனோ ஃபங்க்ஷன் மோனோமர். ட்ரை அல்கைல் மோனோக்ளோரோசிலின் அண்டர்கோ ஹைட்ராலிசிஸ் followed by the condensation to form a dimer called hexa alkyl silane. இதில் வந்து R3SiCl ப்ளஸ் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு வந்து R3SiOH கிடைக்குது ப்ளஸ் HCl ரிமூவ் ஆகுது. அந்த R3SiOH வந்து 2 டைம்ஸாக எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணோம்னா அதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ஹெக்ஸா ஆல்கைல் சிலேன்றது ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குது. அடுத்தது டைஃபங்க்ஷனல் மோனோமர். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டைஅல்கைல் dichlorosilane yield a linear polymer. An active OH group is left at each end. Hence, a polymerization continues and the chain length increases. First வந்து R2SiCl2 plus 2H2O போட்டோம்னா அதில் ரெண்டு பக்கமும் அந்த Cl வந்து ரிமூவ் ஆகிட்டு 2HCl ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ரெண்டு பக்கமும் OH குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை வந்து டைமராக எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது. ரெண்டு சைட்லையும் OH கிடைக்குது. மறுபடியும் அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் கூட R2SiOH ட்வைஸ் கூட மறுபடியும் ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாலிமர் செயின் கிடைக்குது. பாலிமர் செயின் ஆஃப் சிலிகான்ன்றது கிடைக்குது. அடுத்து ட்ரைஃபங்க்ஷனல் மோனோமர். ட்ரை அல்கைல் ட்ரைக்ளோரோசிலின் ஆன் ஹைட்ராலிசிஸ் கிவ் எ காம்ப்ளெக்ஸ் கிராஸ் லிங்க்டு 3-dimensional பாலிமர் இஸ் ஃபார்ம்டு. அதே மாதிரி தான் R2SiSi வரும். இந்த இடத்துல RSiCl3 plus 3H2O போட்டோம்னா 3 இடத்துல வச்சு OH வந்து ஆட் ஆகுது, 3 Cl போயிடுது. அதே மாதிரி 3 டைப் ப்ளஸ் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி 3-dimensional ரப்பர் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். சிலிக்கான் ஆர் கலர்லெஸ் ஆயிலி லிக்விட் டு ரப்பர் லைக் a solid. They are chemically inert. Their viscosity is little affected by a temperature. அடுத்தது யூசஸ் பார்க்குறோம். இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் கிளாத் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பேப்பர். செகண்ட் ஒன் வந்து வேசலைன் லைக் எ கிரீஸ் ஆர் யூஸ் ஆஸ் எ லூப்ரிகன் இன் ஏரோப்ளைன்ஸ். Manufacture of certain insulation part in electrical motors and electrical applicants. Silicon is mixed with enamel and paint so that they will be resistant to action of air and sunlight, etc. Novel bases are coated with silicone oils, thus corrosion is prevented to produce a high temperature baths. அடுத்தது சிலிகேட்ஸ் பார்க்குறோம். சிலிகேட்ஸ் மே பி ரெக்கார்டட் ஆஸ் மெட்டல் டிரைவ்ஸ் ஆஃப் சிலிசிக் acid H4SiO4 when alkali carbonates are fused with silica at 1300 degrees centigrade. CO2 is driven off and a complex mixture of alkali silicates is formed. Only some silicates are soluble in water while other are insoluble in water. The insolubility is due to the great strength of SiO bonds. When silicates are treated with hydrogen fluoride, silicon oxide bond is broken. Then classification. X-ray diffraction studies of various types of silicates have been shown that all silicates have SiO4 minus anion which are formed sp3 hybridization of Si atom. First one is orthosilicate, second one pyrosilicate, third one cyclic silicate, fourth one chain silicate, fifth one sheet silicate, and sixth one 3-dimensional silicates. First, you have to see the orthosilicate. Orthosilicates, these silicates contains discretes of SiO4 minus tetrahedra. That means oxygen atoms of SiO4 minus units are not shared by adjacent tetrahedra. ஒரே ஒரு SiO4 யூனிட் மட்டும் இருக்கிறது. இது வந்து ஆர்த்தோசிலிகேட்ஸ். அடுத்தது வந்து பைரோசிலிகேட்ஸ். இன் திஸ் 2 tetrahedral units SiO4 are joined by one oxygen atom Si2O7 6 minus. Example thrombite and hemimorphite. இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இது வந்து ஒரு ஆக்சிஜன் ஒரு SiO4 கூட இன்னொரு SiO4 வந்து 2 ஆக்சிஜனுக்கும் ஷேர் பண்ணி இந்த ஃபார்ம் ஆகுது. அடுத்தது வந்து cyclic silicate பார்க்குறோம். Cyclic silicate when the 3 or more SiO4 tetrahedra condensed by sharing of 2 oxygen atom per tetrahedron, a cyclic structure is formed. Example wollastonite and benioatite. அடுத்தது வந்து chain silicate. The sharing of 2 oxygen atom per tetrahedron most may result in a simple chain of infinite length. These are called pyroxenone
which have a general formula SiO whole n 2n minus. அடுத்தது வந்து sheet silicate, the sharing of 3 oxygen atom per tetrahedron result in an infinite 2-dimensional sheet of empirical formula Si2O5 whole n 2 minus. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான், ஷீட் சிலிக்கேட்டுக்கு ஸ்ட்ரக்சர் இதுதான். அடுத்தது 3-dimensional silicate, if the SiO4 tetrahedra are linked by sharing of all the 4 oxygen atom, a 3-dimensional lattice is formed. If there is no replacement of Si by other metals, the formula is SiO2. இதோட எக்ஸாம்பிள் வந்து இந்த குவார்ட்ஸ். இதுதான் 3-dimensional silicates. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நைட்ரஜன் ஃபேமிலி அண்ட் ஆக்சிஜன் ஃபேமிலி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து கார்பன் ஃபேமிலி வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ.